அமெரிக்காவில் நடைபெற்ற ஆஸ்கர் விழாவில் சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு உள்ளிட்ட 7 பிரிவுகளில் ஓப்பன்ஹெய்மர் திரைப்படம் விருதுகளை குவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி அரங்கத்தில் 2023ஆம் ஆண்டில் வெளியான படங்களுக்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 13 பிரிவுகளில் போட்டியிட்ட ஓப்பன்ஹெய்மர் படம் 7 விருதுகளை வென்றிருக்கின்றது. சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த படத்தொகுப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் அந்த படம் மகுடம் சூடியிருக்கின்றது. ஓப்பன்ஹெய்மர் படத்தை இயக்கிய கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குனர் விருதை வென்றார். அதில் நடித்த மர்ஃபி சிறந்த நடிகருக்கான விருதையும் சிறந்த துணை நடிகருக்கான விருதை ராபர்ட்டும் பெற்றனர். வோதிங்ஸ் படத்தில் நடித்த எம்மா ஸ்டோன் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார். சிறந்த ஒப்பனை உள்ளிட்ட மேலும் 3 பிரிவுகளில் இந்த படம் விருதுகளை வென்றிருக்கின்றது. தி ஹோல்டோவர்ஸ் படத்தில் நடித்த ஜாய் ராண்டோல்ஃப் சிறந்த துணை நடிகைக்கான விருதை வென்றார். தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான விருதையும் 20 டேஸ் இன் மரியுபோல் சிறந்த ஆவணப்படத்திற்கான விருதையும் பெற்றிருக்கின்றது.